ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்களை ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா தானியேல் என்கிற ஒரு மனுஷனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவனை பாருங்க, சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. சிங்கங்கள் இருக்கிற அந்த கெபியில் தூக்கி போடும்போது நீங்கள் நம்மளே யோசிச்சு பாருங்க, சிங்கம் எவ்வளோ பெரிய ஒரு அனிமல். இந்த அனிமலுக்குள்ள கிட்ட நம்மளை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? கிட்ட கூட நம்மளால் நெருங்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமான ஒரு சிங்கங்கள் வாழ்கின்ற கெபியில் அந்த சிங்கத்தை வேற ரொம்ப நாள் பட்டினி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சூழ்நிலை அவனை தூக்கி போடுவான். கர்த்தர் அவனை விடுவித்தார். நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சிங்க கெபிக்குள்ளேயும் சூளைக்குள்ளேயும் நம்ம கடந்து போயிட்டுருக்கிறோம். நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. எப்படா அந்த பாடம் முடியும், எப்படா அந்த துன்பம் முடியும், இதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுடைய மைண்டில் இப்போவும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பாருங்க, சிங்க கெபியில் போட்டாலும் சூளை நெருப்பில் போட்டாலும் கர்த்தர் நம்மளை நிச்சயமாய் காத்துக்கொள்வார். அன்னைக்கு தானியேலை காத்துக்கொண்ட தெய்வம் இன்னைக்கு நம்மளையும் காத்துக்கொள்வார். இன்னைக்கு நீங்கள் என்னென்ன சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் காத்துக்கொள்வார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் விசுவாசத்தோடு பாடங்களை அன்போடு அழைக்கிறேன். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் தோள்கள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சாமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சாமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்.
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளிலும் ஒரு மனிதனை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து, ஒரு தீர்க்கதரிசி குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோயாக்கீம் என்ற ராஜா இஸ்ரவேலை ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். அப்போ நெபுகாத் நேச்சார் என்ற பாபிலோனிய ராஜா வந்து முற்றுகை போட்டு எருசலேமை பிடிச்சிடுறார். பிடித்த பிறகு அவர் ஒரு கட்டளை இடுறாரு. இங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வாலிபர்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து என்ன செய்யுங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க 3 வருஷம். அதில் பெஸ்ட்டாக பார்த்து நான் என்ன செய்வேன், என்னுடைய அரசாங்கத்தில் அவங்களுக்கு அதிகாரிகளாக நான் ஆக்குவேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த தானியேல் என்பதற்கு தேவன் என் நியாயாதிபதி அப்படின்னு அர்த்தமா. தானியேல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவன் என் நியாயாதிபதி. இந்த ராஜா சொன்ன கட்டளை என்னென்ன கண்டிஷன்ஸ், அந்த வாலிபர்களை எப்படி சூஸ் பண்ணணுன்ட்டு சொன்னார். 3ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். ராஜ குலத்தார்களிலும் துரை மார்க்கத்திலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ள வாலிபர்கள். 8 காரியம் சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறார்? ராஜகுலத்தார். சும்மா சாதாரணமான ஆட்களை சூஸ் பண்ணக்கூடாது. அவன் என்ன செய்யணும்? ஒரு ராயல் ஃபேமிலியில் இருக்கணும், ராஜகுலத்தார். ஆட்சிக்கு வரணும்னா இப்படி இருக்கணும் முதல்ல. 2வது துரை மார்க்கத்தார், அல்லது ராஜகுலமாக இருக்கணும், அல்லது லார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, துரை மார்க்கத்தார். அதை 2ஆம் நிலையில் உள்ளவங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் மாசு இல்லாதவர்கள். இப்போ கோயிலுக்கு நேர்ந்துடுவாங்கள ஆடு அல்லது மாடு, அதை குறை உள்ளதாக விடுவாங்களா? நேர்ந்து விடுறது எப்படி இருக்கும்? குறைவற்றதாக இருக்கும், அப்படி தானே? இல்லை, நல்ல இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தான் என்ன செய்யணும், கடவுளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவர் சொன்னார், மாசு இல்லாதவர்கள், எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி இருக்கணும்? ஹேண்ட்ஸமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அவன் ராஜ்யத்துக்கு தனக்கு அசிஸ்டண்ட்டாக வரக்கூடியவங்கள என்னென்னலாம் அந்த நெபுகாத் நேச்சார் சொல்கிறார் பாருங்கள். 5ஆவதாக சொல்கிறாரு, சகல ஞானத்திலும் தேறினவர்கள். எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஆல். எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இஸ்ரேல் ஈரான் இந்த போரில் இப்போ என்ன நடந்திருக்கு கேட்டால் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் உள்ள லோக்கல் பாலிடிக்ஸில் என்ன இருக்குது சொல்லுவாங்க. லோக்கலில் என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு கேட்டால் சொல்லுவாங்க. சயின்ஸை பற்றி சொல்லுவாங்க, அஸ்ட்ரானமி பற்றி சொல்லுவாங்க. என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கணும். அப்படி சொன்னார் அந்த ராஜா. சகல
ஞானத்திலும் தேறினவர்கள். இந்த நாலேஜ் எப்படி வரும்? கடவுளுடைய கிருபை. கடவுள் தான் இதை என்ன செய்யணும், நமக்கு தரணும். அவர் தான் ஞானம், அவர் தான் புத்தி. நல்ல சகல ஞானத்திலும் தேறினவர்கள்னால் அது ஆண்டவரால் தான் கொடுக்கப்படணும். அப்புறம் அறிவில் சிறந்தவர்கள். அறிவுனால அவர் தான். அறிவுக்கும் ஞானத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஞானம் என்பது இயல்பாகவே நம்மோடு இருக்கும் ஞானம். அறிவு என்பது அக்வயர் பண்ணுறது, நம்ம அறிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது, பார்த்து அறிந்து கொள்வது, அது அறிவு. அப்போ அறிவில் சிறந்தவர். நல்லா படிக்கணும், நிறையா வாசிக்கணும், நிறைய கேட்கணும், அதை நிதானித்து பார்க்கணும், அதுதான் அறிவு. அப்புறம் கல்வியில் நிபுணர்கள். கல்வி அப்படின்னு சொன்னால் ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க, எஜுகேஷன் இஸ் த பர்த் ரைட் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ். காந்திஜி சொன்னார், கல்வி என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு அடிப்படை உரிமை. ஆனால் கல்வி என்பது இட் இஸ் எ லைஃப் லாங் ப்ராசஸ். ஒரு மனிதன் சாகும் வரைக்கும் என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டே இருக்கணும். நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன், இனிமேல் படிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய விஷயங்கள். 10 வருஷத்துக்கு முன்னால் செல்ஃபோன் இல்லை, அப்படிதானே? 10 வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காரியங்கள், பல விஷயங்கள் இல்லை. ஒரு இரு நாடுகளுக்கு இடையே போர்னா, இப்போ இஸ்ரேல் மேலே அந்த ஹமாஸ் குண்டு போடுதுன்னா இவங்க என்ன செய்கிறாங்க? வானத்திலே அதை அழிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஊர்லேயே அது என்ன செய்யாது, உழாது. இது 25 வருஷத்துக்கு முன்னால் கல்ஃப் வார் நடந்துச்சு, அப்போவுமே வச்சுருந்தாங்க. அதை டம்மி வச்சு எப்படி பண்ணாங்கன்னு பார்த்து, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கல்வி என்பது வாழ்க்கை முழுவதும் புதிய புதிய விஷயங்களை, நுட்பமான விஷயங்களை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்வது. அதுதான் அவன் என்ன சொல்கிறாரு, கல்வியில் நிபுணர். சும்மா ஏனதானு இல்லை, நல்ல நுட்பமான அறிவு நம்ம அக்வயர் பண்ணணும். அதில் நம்ம படிக்கணும், மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். கல்வியில் நிபுணராக இருந்தால் மற்றவங்க தப்பாக சொன்னால் அதை என்ன செய்யணும்? இது இப்படி இல்லை, இது இப்படி அப்படின்னு சொல்லி அதை சரியான முறையில் அதை கற்றுக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஊரில் அறிவொளி இயக்கம்னு ஒன்று நடந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் கையெழுத்து போட தெரிஞ்சிருக்கணும். 100% கல்வி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போட்டுச்சு. அதனுடைய மோட்டோ கற்போம் கற்பிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. முதல்ல நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, கல்வியில் நிபுணர். ஏன் அந்த கல்வியில் நிபுணர்னு இவ்வளவு சொல்கிறேன்னா, எங்கள் பாட்டி ஒரு டீச்சர், எங்கள் அப்பா டீச்சர், நான் டீச்சர், என்ன அப்படி தொடர்ந்து 3 தலைமுறைகளாக நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கனால அதை குறித்து கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. கடைசியாக அவர் சொன்னார், ராஜ அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்கள். அவன் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 8 காரியங்களை சொல்லி பையங்களை சூஸ் பண்ணாங்க. அதில் 4 வாலிபர் இருந்தாங்க. 4 பேர் வந்த உடனே அங்கே இருந்த அவங்களெல்லாம் விசாரிக்க ஒரு ஆள் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் 4 பேருக்கும் புது பேர் கொடுத்தார். தானியலுக்கு பெல்தஷாத்சார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பெல்தஷாத்சார், அப்புறம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இப்படி 4 பேருக்கும் வேறு பேர் கொடுத்தாங்க. இந்த விசாரிப்புக்காரர்களெல்லாம் அவங்களுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் முழுமையாக என்ன செய்வான்? தனக்கு வேலை செய்வான்னு சொல்லி அவங்கள குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஈடுபடாதபடி அவங்கெல்லாம் அரண்மனையிலே இருப்பாங்க, ராஜாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள். சரி, அந்த விசாரிப்புக்காரன்ட்ட தானியேல் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார். ராஜா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் இது மாதிரி நிறைய வாலிபர்களை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல சாப்பாடு கொடுங்க. நான் என்ன சாப்பிடுதனோ அந்த சாப்பாடு, ராஜ போஜனம்.
நான் என்ன மது குடிக்கணும் அந்த உயர்ந்த திராட்சை ரசத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். 3 வருஷம் அவங்க என்ன வேணாலும் படிக்கட்டும், அவங்க தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளட்டும், 3 வருஷம் அவங்கள நீ நல்ல கண்காணி அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே தானியேல் மனசில் என்ன தீர்மானம் பண்ணுறாரு? 8ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அந்த மனுஷன்ட்ட பேசுதான். நாங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் விலைக்கு எங்களுக்கு மரக்கறிகளை தாங்க, பருப்பு காய்கறி கீரை இதை தாங்கன்னு சொன்னாங்க. பருப்பு முதலானவைகள்னு போட்டிருக்கோம், பியூர் வெஜிடேரியன். உடனே அந்த விசாரிப்புக்காரன் சொல்கிறாரு, மற்ற வாலிபர்களை காட்டிலும் உங்கள் முகம் வாடி இருந்ததுன்னா ராஜா ஏன் என்னை கேட்டு என்ன பண்ணுவார்? உடனடியாக என் தலையை வெட்டிடுவார். நான் சாவணுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க, 10 நாள் பாருங்கள், 10 நாள் எல்லாருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, எங்களுக்கு பியூர் வெஜிடேரியன் தாங்க, 10 நாள் கழித்து நீங்கள் சரியில்லைன்னா நாங்கள் உங்கள் வழிக்கு வந்துடுறோம்னு சொல்லி. 10 நாள் கழித்து பார்த்தா அவங்களாம் எப்படி இருந்தாங்களாம்? 20ஆம் வசனம் பாருங்கள். 20ஆம் வசனம் 1:20. எத்தனை மடங்கு சமர்த்தராக இருந்தாங்க? 10 மடங்கு சமர்த்தராக இருந்தாங்க. இவங்கள மாதிரி மற்றவங்க இல்லை. முகக்கலை அப்படி இருந்தது, ஞானம் விளங்கியது. மற்றவங்கள விட இவங்க 10 டைம்ஸ் பெட்டராக இருந்தாங்க, 10 மடங்கு சமர்த்தர். சரி, இந்த தானியேல் அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. தானியேல் தீர்க்கதரிசியை பற்றி 6ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதிலேருந்து நம்ம படிக்கலாம். இப்போ நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து அவங்க வந்தாங்க, ஏன் பிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்கள எப்படி 3 வருடம் அவங்க நடத்தப்படணும் அப்படிங்கிறத குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், தானியேலுக்குள் என்ன இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்துச்சான். தானியேலுடைய குணாதிசயங்களில் மிக முக்கியமானது அவனுக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு விசேஷித்த ஆவி. சில பேர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கும்? எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க? நம்மளை கம்பேர் பண்ணி பொறாமைப்படுவாங்க. அவங்ககிட்ட என்ன ஆவி இருக்கும்? பொறாமையின் ஆவி இருக்குன்னு. சில பேர் ரொம்ப கீழ்த்தரமான எண்ணங்களை உடையவங்களாக இருப்பாங்க, சிற்றின்ப பிரியர்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்கும்னா வேசித்தனத்தின் ஆவி அல்லது இச்சையின் ஆவி இருக்கும். சில பேர்கிட்ட பொய்யின் ஆவி இருக்கும், கீழ்ப்படியாமையின் ஆவி, இப்படி ஏகப்பட்ட ஆவி இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் தானியேலுக்குள்ளே என்ன இருந்தது? ஒரு விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. இந்த விசேஷித்த ஆவி என்ன செய்யும்? பரிசுத்தமான எண்ணங்களை கொடுக்கும். முதல்ல சொன்னார், ராஜாவின் போஜனத்தால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனதில் தீர்மானம் பண்ணார்னா அவருக்குள்ளே இருந்தது என்ன ஆவி? பரிசுத்தமான விசேஷித்த ஆவி அவருக்குள்ளே இருந்தது. இந்த ஆவியானவர் நம்ம வேதம் என்ன சொல்லுதுமாங்க? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தரே ஆவியானவர், அவர் தான் ஆவியானவர், அவர் தான் மனுஷகுமாரன், அவர் தான் பிதாவாகிய தேவன். அதனால தான் நம்ம அதை திரியேக தெய்வம்னு சொல்கிறோம். ஒருவர் தான், ஒருவருக்கு 3 தன்மைகள் இருக்கு. இது ஏகத்துவம் தான். அதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அதை நினச்சாங்க, அதை புரிந்து கொள்ளாமல் அதை குழப்புறாங்க. விடுதலையும் உண்டு, அங்கே எல்லாம் உண்டு. என்ன உண்டு? இன்னொன்று கூடுதலாக விடுதலையும் உண்டு. அவர் விடுதலை செய்கிறவர். அநேக கட்டுகளில் நம்ம சிக்கியிருக்கோம், அநேக பிரச்சனைகளில் நம்ம சிக்கியிருக்கோம். அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் நம்ம என்ன செய்வார்? விடுதலை செய்கிறவர். அங்கே கர்த்தருடைய ஆவி இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்கும்? எல்லாம் விடுதலை ஆகும். அல்லேலூயா.
1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் போட்டு. கர்த்தரே ஆவியானவர். அடுத்தால் நான் குமாரனை உடையவன் ஜீவன் உள்ளவன் சொல்கிறேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவர். 3வது ஒரு வசனம் பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் ஒன்று தான், நான் வேறு அவர் வேறு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆவி, விசேஷித்த ஆவி என்பது தேவனுடைய ஆவி, அது கர்த்தருடைய ஆவி. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் அவர் வரும்போது நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர், பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பேர் சத்திய ஆவி, அதுக்கு தான் விசேஷித்த ஆவின்னு சொல்கிறோம். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அதனால தான் தானியேலுக்குள்ளே அந்த விசேஷித்த ஆவி இருந்ததுனால அவர் ஒரு மிகச்சிறந்த தீர்க்கதரிசியாக இருந்தார். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ராஜா ஒரு சொப்பனம் கண்டார். சொப்பனம் அல்லது கனவு மறுநாள் காலையில் வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குமா? கனவு காணும்போது நல்ல தெளிவாக இருக்க மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிச்ச பிறகு எல்லாம் என்ன செய்யும்? மறந்து போயிடும். இந்த ராஜாவுக்கு ரொம்ப, அதாவது விடிய போகிற நேரத்தில் கனவு வந்துட்டு, இந்த கனவு மறக்கலை. ஆனால் அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஜோசியக்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு காரியம் சொன்னார், நான் கண்ட கனவை நீ சொல்லணும், நான் கண்ட கனவை நீ சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லணும்னு சொன்னார். அது முடியுமா? நான் கண்ட கனவு நான் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண வழக்கு ஒன்று சொல்லுவாங்க, பழமொழி, ஊமையன் கண்ட கனவு அப்படின்னா, ஊமையான மனுஷன் கனவு கண்டு அதை வெளியில் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சொன்னால் தான் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். ராஜா உடனே ஒரு இது போட்டுருவார், ஒரு ஆர்டர் போட்டுருவார், எவனுக்கெல்லாம் சொல்ல முடியல அவ்வளோ பேரையும் தலையை வெட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அவ்வளோ பேரையும் தேடும்போது அதில் தானியேல் பேரும் இருக்குது. அப்போ தானியேல் அந்த ஆள்கிட்ட சொல்கிறான், ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் தேவனிடத்தில் விசாரித்து உங்கள் ராஜா கண்ட கனவையும் சொல்லி அதுக்கு விளக்கத்தையும் நான் சொல்ல முடியும்னு சொல்லி. இது எப்படி முடியும் அப்படின்னா, அது விசேஷித்த ஆவி இருந்தனால தான் அது கூடி வந்தது. அதனால் அவன் சொப்பனங்களை அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லக்கூடிய திறமையை அவன் பெற்றிருந்தான். ராஜா கண்ட சொப்பனத்தை அவன் நினைச்சான் சொல்லி, நீங்கள் கண்ட சொப்பனம் இதுதான், 2 முறை உங்களுக்கு வெளிப்பட்டது, அதுக்கு அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்லக்கூடிய திறமை இருந்தது. அது என்ன அப்படின்னா, அந்த விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளே இருந்தனால தான். எனவே தானியேல் அந்த விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தனால தான் அந்த உன்னத பலன் அவனுக்குள்ளே இருந்தது. நம்ம இப்போ யோசித்து பார்க்கணும், நமக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்காரா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைந்து உலகம் முழுசும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ உடனே நம்ம அதை நிதானித்து பார்க்கணும், நமக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? பொறுமையின் ஆவி இருக்கா? தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்கா? எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? கலக்கம் அடையக்கூடாது. அது கலங்க பண்ணுகிற ஆவி நமக்குள்ளே இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்ய மாட்டார்? நம்மளை கலங்க பண்ண மாட்டார். நம்மளை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? பயப்படுத்த மாட்டார். ஒரு அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். 2வதாக 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாங்க. தானியேல் தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். யார் உண்மை உள்ளவனாக இருந்தான்? தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஒரு உண்மை உள்ள மனுஷன் என்ன செய்வானா? பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி நீதிமொழிகள் 28:20 போட்டிருக்கு. உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வான்? பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை
பெறுவான். எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கிடைக்கும், எந்த குறைவும் இருக்காது. இந்த தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதனால் அவனுக்கு கலக்கம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார். சத்தியம்னா என்னது? உண்மை. உண்மைனா அதான் இயேசு தான் உண்மை. அந்த உண்மை யார்கிட்ட இருந்தது? தானியேல் தீர்க்கதரிசிட்ட இருந்தது. உன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். நம்மகிட்ட உண்மை இருக்கா? ஆலங்குளத்தில் ஒருத்தர் பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு கால் வருது. என்னாச்சு, எங்கே இருக்கீங்க? நான் நாகர்கோயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பஸ் எங்கே போகுது? தென்காசிக்கு போயிட்டுருக்கு. ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மை இல்லை, உலகத்தில் உண்மை இல்லை. யாரை நம்பனே தெரியாது. அப்படி இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி. அவர் பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தான். சரி, பொய் சொன்னால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பொய்யர் அனைவரும், கடைசியில் போட்டிருக்கு. யாரெல்லாம் வரிசையாக நிறையா பேரை பற்றி சொல்லிட்டு கடைசியில் போட்டிருக்கு, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக்கிய அக்னியும் கந்தகம் உள்ள கடலில் பங்கடைவார்கள். நித்திய அக்னி. அது ஒரு நாள் என்ன செய்யாது? அவிந்து போகாது. அதுதான் நரகம். அதனால் பொய்யர் அனைவரும் போட்டிருக்க. அதில் எக்ஸ்க்ளூஷனே கிடையாது. ஆண்டவர் யாரையும் லேசில் என்ன செய்ய மாட்டார், பொய் சொல்கிறவர்கள. அதனால் அவருடைய அரவணைப்புக்குள்ளே இருக்கணும். பொய்யின் ஆவியை என்னை விட்டு அகற்றும். என்னை முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்யணும்? என்னை காத்து கொள்ளணும். பொய்யின் ஆவி என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது சுவாமின்னு சொல்லி, உண்மையுள்ள ஆவி, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புன்னு சொல்லணும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. மூன்றாவதாக பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான். பலகணிகளை திறந்து வச்சு அவன் ரூமில் அந்த ஜன்னல் எருசலேமுக்கு நேராக இருக்கும்படியாக முழங்கால் போட்டு 3 வேளை அவன் முழங்கால் போட்டு என்ன செஞ்சான்? ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் வழக்கமாக ஜெபம் பண்ணுவான். ராஜா திடீர்னு ஒரு ஆர்டர் போட்டார். அதாவது தானியேலை குற்றம் பிடிக்கணும். எப்படி வெளிநாட்டிலேருந்து வந்து கைதியாக வந்தவன் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ளூர்காரங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. அதனால் அவனை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிராக நினைஞ்சாங்க. ஒரு போர்ச்சிலையை ராஜாவை பண்ண சொல்லி, எல்லாரும் அதை தான் வணங்கணும், வேறு கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆணையம் போட்டு, அதை ராஜாவே மீறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கையெழுத்தும் வாங்கி வச்சுக்கிட்டு நினைஞ்சாங்க. தானியேலை பார்த்தாங்க. அவன் வழக்கம் போல் நினைஞ்சான். மேலே ஏறி எல்லோரும் பார்க்கும்படியாக மேலே ஜன்னல் திறந்து வச்சு அது வழியாக அங்கே எருசலேமை நோக்கி கைகளை ஊர்த்தி ஜெபம் பண்ணும். ஏன் இந்த பழக்கம் இருந்ததுன்னா, சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு நீண்ட விண்ணப்பம் பண்ணுவார். அதில் சொல்லியிருப்பார், இந்த ஆலயத்தை நோக்கி உண்மை அறியாதவனாக இருந்தாலும் சரி, அறிந்தவனாக இருந்தாலும் சரி, இதை நோக்கி ஜெபம் பண்ணால் நீர் பரலோகத்திலிருந்து அதை கேட்டு என்ன செய்யணும்? அவனுக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுருப்பான். அதனால் அவர்களுக்கு, யூதர்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணம் இருந்தது, தீவிரமான நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க எருசலேமை நோக்கி தான் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே என்ன செஞ்சான்? அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். தனியாக ஜெபிக்கலாம், கூட சேர்ந்து 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம், ஒரு கூட்டமாக ஜெபிக்கலாம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆராதனை